ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், போஸ்ட் மேட்ச் தான். நேற்று சென்னை ஜெயிச்சிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜாயிண்ட்டை. ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ, செகண்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ எல்லாமே போட்டாச்சு ஆல்ரெடி. இந்த சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுத்துருங்க. ரைட், இப்போ போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொன்னார்னு பார்ப்போம். முரளி கார்த்திக் தான் இன்டர்வியூ எடுத்தார் எம்எஸ் தோனியை. கேள்வியை ஸோ ஒரு மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிட்டிங்க பிறகு ஒரு கேமு அப்படின்ற மாதிரி கேட்டார். தோனி சொன்னார், எஸ் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி சில ரிசல்ட் எங்களுக்கு சாதகமாக போகல. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி வின் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தெரியும். எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வீக்காக இருக்கோமோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி எங்களுக்கு சாதகமாக எல்லாமே போச்சு. இது எங்களுக்கு நல்ல மோமெண்டம் தரும் இனி வரும் மேட்ச்சுக்கு அப்படின்னாரு. எந்த விஷயம் உங்களுக்கு சாதகம் அமைஞ்சது அதை கொஞ்சம் சொல்கிறது அந்த மாதிரி கேட்டார். தோனி சொன்னார், பவர் பிளே தான் காம்பினேஷன் கண்டிஷன். நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணதே பவர் பிளேயில் தான். பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும், மிடில் ஓவரில் தான் எங்களோட போலர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஆப்போசிஷனை. ஃபர்ஸ்ட் பார் இல்லை லிட்டில் அபோவ் பார் ஸ்கோரில் கொண்டு வந்து நிறுத்தது எங்களோட மிடில் ஓவர் அண்ட் டெத் ஓவர்னால தான். பட் ஸ்டார்டிங்கில் வரவங்களும் அடிக்கிற மூடில் வர்றதுனால பேட்டிங் பண்ணும் போதும் நாங்கள் எதிர்பார்த்த ஸ்டார்ட் எங்களுக்கு கிடைக்கல. அப்பப்போ விக்கெட் வேறு விழுந்துட்டே இருந்தது. அதுவும் சென்னை விக்கெட் வந்து ஸ்லைட்லி ஸ்லோவராக இருந்தது. 5-6 மேட்ச்சில் நிறைய மேட்சஸ் நாங்கள் சென்னையில் விளையாண்டோம். அங்கே ஸ்லோவராக இருந்து அடாப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் நீங்கள் அவே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எங்களோட பேட்டிங் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். அண்ட் பேக் யுவர் ஸ்ட்ரென்த், நான் பிளேயர்ட்டு சொல்கிறது அதுதான். நீ வேறு யாரோ அடிக்கிறாங்க, ஓப்பன் விளாட்றாங்க, அது மாதிரி விளையாடலாம் ட்ரை பண்ணாத. உன்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறேன். ஷார்ட், அதாவது இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஷாட் விளையாடுங்க. பிச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷாட் விளையாடுனா அவுட்டு தான் ஆகிடுவீங்க. அது ரொம்ப முக்கியம். உங்கள் நேருக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் போட்டிங்க செகண்ட் இன்னிங்ஸில், சார் சரியான வின்னே இல்லையா, கடகடன்னு அடிக்க வேண்டாமான்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஹைதராபாத் பிச்சு மாதிரி 20 பால்ல 80-70 அடிக்க முடியாது. போலர்ஸுக்கும் நீங்கள் கிரெடிட் தரணும், பிச்சுக்கும் நீங்கள் கிரெடிட் தரணும். நேற்று 70% + 30% சாயில் உள்ள அந்த மட்டு அதில் பாருங்கள். மிச்சல் மார்ஷ் 180-190 ஸ்ட்ரைக் ரேட்டே 115-120 தான் அடிக்கிறாங்கன்னா பார்த்துங்க. ஸோ வின் இஸ் அ வின். சீக்கிரமாக அடிச்சிருக்கணும், வேகமாக அடிக்கணும். நீங்கள் கிரிக்கெட் இஸ் நாட் பிளேட் லைக் தட். இன்னும் கொஞ்சம் திரும்ப பிச் ரிப்போர்ட் போடும்போது என்ன சொன்னாங்க கேட்டு பாருங்கள். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அது சொன்னார். அப்புறம் முரளி கார்த்திக் சொன்ன, ஆமாம் சேப்பாக் விக்கெட் ரொம்ப ஸ்லோ தான், நீ ஒத்திப்பியா? யார் உங்கள் போலிங் டிபார்ட்மெண்ட்டு பேட்டிங் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது நீ ஒத்திப்பியான்னு கேட்டார். சொன்னேன், ஆமாம் இது வரைக்கும் அதான் உண்மை. போலிங் டிட் வெரி வெல் பேட்டிங்கோட. அண்ட் இன்றைக்கி நாங்கள் ஃபியூ சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாச்சு போலிங்கில். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் தான் எங்களுக்கு நிறையா ரன் விழுந்தது, அடித்தாங்க எதிர் டீம் எல்லாம். அண்ட் நிறைய போலர் வேணும் ஃபஸ்ட்டு 6 ஓவர் போகிறதுக்கு பவர் பிளேனால. நாங்கள் டூ மச் ப்ரெஷர் வேறு போட்டோம் அஸ்வின்கிட்ட. ஸோ அஸ்வின் அந்த முக்கியமான 2 ஓவர் பவர் பிளேயில் வரும்போது கண்டிப்பாக அடி உள்ள தான் செய்யும். அதில் அவருக்கு நிறையா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட போலிங்கை. ஸோ அதனால் வி வாண்டட் சம் டிஃப்ரெண்ட் இருந்தனால தான் இன்றைக்கி வேறு மாதிரி போலிங் அப்ரோச்சில் போனோம். அண்ட் சப்போஸ் டாப் 2 போலரில் யாராவது பாஸ் பண்ண அடி விழுந்தால் என்கிட்ட 100 அஹமது ஆல்ரெடி இருக்கார். ஒரு ஓவர் பவர் பிளேயில் அவர் போடலாம். அந்த மைண்ட் செட்டோடு தான் நாங்கள் வந்தோம். அது ஏற்ற மாதிரி நல்லா போச்சு. பவர் பிளே பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும். போலிங் தான் நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். எஸ், பேட்டிங் கேன் டூ பெட்டர்னாரு. இதோட நல்லா பண்ணலாம் பேட்டிங் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் முரளி கார்த்திக்கு, மகேந்திர சிங் தோனி எந்த ஸ்டேஜில் பேட்டிங் பண்ணுவார், இல்லை இந்த மாதிரி சட்டன் ஸ்டேஜில் தான் பேட்டிங் பண்ணுவீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறது அப்படின்னாரு. தோனி சிரிச்சுட்டே சொன்னார், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். விக்கெட் அப்பப்போ கடன்னு விழும்போது எல்லா பேட்ஸ்மேனும் வேறு மாதிரி ஷாட் விளையாட வேண்டியது இருக்குது, விச் இஸ் தேர் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ விக்கெட் விழாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒன்ஸ் ஒருத்தர் செட் ஆனால் அவர் கேரி ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும், கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும், அவுட் ஆகிட்டு வந்துடக்கூடாது. ஸோ அவங்கவுங்க ரோலை டிஃபைன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். டோன்ட் ட்ரை டு டூ சம்திங் விச் சம்படி எல்ஸ் இஸ் டூயிங். வேறு யாரோ பண்ணுறது மாதிரி நானும் பண்ணேன்னு போனால் அவ்வளோ தான் ஆவீங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக முரளி கார்த்திக் கேட்டது உன்னோட பேட்டிங் நம்பரை பற்றி சொல்லுன்னு. அதை பற்றி ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்லலை. பொதுவாக சொன்னார், செட்டான பேட்ஸ்மேன் கண்டினியூ பண்ணி போட்டுக்கணும், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். யங் ஷேக் ராஷிதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. ஷேக் ராஜ் ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணார். அண்ட் எங்கள் கூட கடந்த சில வருஷமாகவே எங்கள் கூட தான் இருக்கார். நெட்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஃபாஸ்ட் பாலிங் ஆகட்டும் ஸ்பின்னர் ஆகட்டும் 2 பேருமே அவர் நல்லா விளையாடக்கூடியவர். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறோம் ஒவ்வொரு வருஷமும். இன்றைக்கி வந்து பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்னா அதே பேட்டிங் ஆர்டரு அதே ரிசல்ட் வர்றதுனால கண்டிப்பாக சேஞ்சஸ் தேவைப்பட்டது. அதனால தான் ஷேக் ராஷிதை கொண்டு வந்தோம். ஷேக் ராஷித் இஸ் கேப்பபிள் ஆஃப் டாமினேட்டிங். எந்த போலர் வேணால் அவர் டாமினேட் பண்ணார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. என்ன முக்கியம்னா ஒரு அத்தன்டிக் ஷாட், கிளியர் கட் ஷாட் விளையாடுறாரு. கிராஸ் பேட்டட் விளையாடுறதுல அது ரொம்ப முக்கியம். நான் எப்போதும் சொல்லுவேன், கீப் பிளேயிங் ஒரு ஷாட். உன்னோட ஷார்ட்ஸ் விளையாடு. அண்ட் மற்ற ஓப்பனர் விளையாடுறாங்களேன்னு அந்த மாதிரிலாம் காப்பி அடிக்க வேண்டாம். பேக் யுவர் ஸ்ட்ரென்த்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல பிளேயராக வருவார் அப்படின்னாரு. அப்புறம் கடைசி ஒரு கேள்வி கேட்டார், நீ கடைசியாக எப்போ மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா உனக்கு தெரியுமா அப்படின்னு. சிரிச்சார் தோனி. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஆமாம், அவர் சொன்னார், ஐ டோன்ட் நோ வை தே ஆர் கிவிங் மீ மேன் ஆஃப் த மேட்ச். எனக்கு எதுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்கன்னு எனக்கே புரியல.
100 நான் தான் bowling போட்டார். என்னை பொறுத்தவரை 2 இன்ஸ்டன்ஸ் இந்த மேட்ச்சில் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து நியூ பால் bowling, எங்களோட நியூ பால் bowling நல்லா போட்டாங்க. ரெண்டாவது வந்து மிடில் 100 அண்ட் ஜடேஜா 2 பேருமே 4-5 ஓவர் பிரமாதமாக போட்டாங்க. அதனால தான் ஸ்கோரை கண்டெயின் பண்ண முடிஞ்சுது. அந்த 2 இன்ஸ்டன்ஸ் தான் டர்ன் த மேட்ச்சு. பட் நெவர்தலெஸ் திருப்பி கேட்ட முரளிகாந்த், நீ பதில் சொல்லவே இல்லையா, கடைசியாக நீ எப்போ மேலே அந்த மேட்ச் வாங்கின ஞாபகம் இருக்கான்னா? எனக்கு ஞாபகம் இல்லைன்னாரு. நான் சொல்கிறேன் 2019ன்னாரு. ஆமாம், 6 வருஷம், லாங் டைம் பேக் அப்படின்னு தோனி சிரிச்சார். ஆனால் முரளிகார்த்திக், எஸ் நைஸ் டு சி யூ ஸ்மைலிங் மை வெரி குட், கீப் இட் அப், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். இதுதான் தோனி பேசுகிறது. உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து பின்னாடி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.